ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தாங்க பணியாரம் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அது ஒரு அரை கப் வெல்லம் எடுத்துக்கலாங்க. இது கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுறலாம். இதுக்கு பாகு பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை அதில் வடிகட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குங்க, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது பனியார் கல் எடுத்துக்கலாம். அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு டம்ளர் எடுத்து மாவு அதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. வெந்ததை மட்டும் திருப்பிக்கலாம். இது மூடி வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க, ஓப்பனில் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல்லாம் சேர்த்துருக்கோம். வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா நீங்களும் இதே போல் இந்த பணியாரம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.